வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சமீபத்தில் சிங்கப்பூர் பிரதம மந்திரி இந்த பட்ஜெட்டு தாக்கல் பண்ணார், நிதிநிலை அறிக்கை. அவரே தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும், பிரதமர் அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவரே தான். ஸோ அதில் இந்த வெளிநாட்டு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச சம்பளத்தில் சில மாறுதல்களை அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். அதாவது இது எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், எஸ் பாஸ் அவங்க 2 பேருக்கு தான் பொருந்தும். ஒர்க் பர்மிட்டுக்கு எந்த விதமான சேலரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கிடையாது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போதைக்கு குறைந்தபட்சம் $5,600 சம்பளம் கொடுத்தா தான் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்ளை பண்ண முடியும் வெளிநாட்டவருக்கு. இப்போ இதை 6,000 ஆக்குறாரு. அதாவது 2027 ஜான்வரியில் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு மினிமம் 6,000 போட்டால் தான் அப்ளிகேஷனே அக்செப்ட் ஆகும் MOM சைட்டில். இல்லைன்னா அதுவே ரிஜெக்ட் பண்ணிடும் அது கீழே போட்டிங்கன்னா. அதே மாதிரி இந்த ஃபைனான்ஷியல் செக்டாரில் இருக்காங்க இல்லையா, அதாவது நிதிநிலை அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 6,200 தான் குறைந்தபட்ச சம்பளம். அதை 6,600 ஆக்குறாரு. அதுவும் ஜான்வரி 27 தான். ஸோ இப்போ இதே ரெனியூவல் பண்ணுறவங்களுக்கு 2028 ஜான்வரிலேருந்து அப்ளை ஆகும். ஏன்னா அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்குறாங்க ரினியூவல் பண்ணுறவங்க ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் எஸ்பாஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3,300 குறைந்தபட்ச சம்பளம். அதுக்கு கீழே போட்டால் அப்ளிகேஷனே அக்செப்ட் ஆகாது. அதை 3,600 ஆக்குறாங்க. ஜான்வரி 27 அப்ளை ஆகும். அதே மாதிரி அந்த எஸ்பாஸில் இந்த ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் இருக்கிறவங்க, எஸ்பாஸில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு மினிமம் 3,800 கொடுக்கணும் சம்பளம். அதை 4,000 ஆக்குறாங்க. அதுவும் ஜான்வரி 27 தான். ஸோ இது யாராவது ஆல்ரெடி எஸ்பாஸில் இருக்கிறவங்க ரெனியூவல் பண்ணுறவங்களாக இருந்தால் இது 2028 ஜான்வரிலேருந்து அப்ளை ஆகும். அந்த மாதிரி பண்ணியிருக்கு. அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சிங்கப்பூரில் இந்த ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க சிங்கப்பூரில், அதனால் சிங்கப்பூரியன்ஸுக்கு வேலை கிடைக்கிறது கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதை இவர் ரெஃப்யூட் பண்ணுறாரு. அதாவது எங்களுடைய கோர் சிங்கப்பூரியன்ஸ் தான், அதாவது எங்களுடைய வைட்டல் கோர் சிங்கப்பூரியன்ஸ் தான், இருந்தாலும் ஃபாரினர்ஸ் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறாரு. As we create better jobs and upskill Singaporeans, we must also remain open to global skills and talent. Foreign professionals and workers strengthen our teams, transfer knowledge, and enable companies to grow. And this in turn creates more and better opportunities for Singaporeans. ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்தாங்கனாக்க அவங்க they can add on to the Singaporeans. They can complement the Singaporeans அப்படிங்கிறாரு. ஏன்னா சம்டைம்ஸ் லோக்கல் டேலண்ட் இல்லை, அதனால் we have to bring in foreign talent அப்படிங்கிறாரு. பட் என்ன இருந்தாலும் லோக்கல் சிங்கப்பூரியன்ஸுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் அவர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. ஸோ இந்த விவரங்கள், சேலரி இதெல்லாம் அவர் இந்த வீடியோவிலே சொல்லியிருக்கார் அவர். அது தவிர இந்த ஒர்க் பர்மிட்டுக்கு அதுக்கு எந்த விதமான சேலரி ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸும் கொடுக்கல. இருந்தாலும் அதுக்கு லெவி இருக்கு இல்லையா, அந்த லெவியில் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த மெரைன் ஷிப்யார்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த நார்மல் ஒர்க்கில், அதாவது பேசிக் இதில் இருக்காங்க இல்லையா, பேசிக் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு $100 ஏறுது லெவி. அதாவது எம்ப்ளாயர் கட்ட வேண்டியது தான் அது, இது ஒர்க்கருக்கு வராது. எம்ப்ளாயர் தான் கூட கட்டணும் $100. அதுக்கப்புறம் அந்த இதில் அடுத்த இதில் இருக்காங்க ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு $150 ஏறுது. எவ்ரி மந்த் கூடுதல் லெவி கட்டணும். ஸோ இதுவே அவங்க ஸ்கில்டு லேபராக இருந்தாக்க இந்த லெவி கிடையாது. ஸோ தே ஆர் ஃப்ரீ ஃப்ரம் திஸ் லெவி. அதனால தான் முதலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒர்க்கர்ஸுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஸ்கில்டு லேபராக மாற்றிடுவாங்க. ஏன்னா இப்போ 4-5 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க வச்சுங்களேன் அந்த ப்ராசஸில், அவங்களுக்கு $150 பர் ஒர்க்கர்னால் 15 நாங்கள் $600 $750 ஆகிடும் 5 பேர் இருந்தாங்கன்னா. ஸோ மாதம் $750 ஆகிடும். ஸோ அவங்களுக்கு அந்த ஹை ஸ்கில் பாஸ் பண்ண வச்சாருன்னா இந்த அமௌண்ட் அவருக்கு சேவ் ஆகிடும். $700-750 மாதம்னா $8,000 மேலே ஆறுது வருஷத்துக்கு. அதனால் அதை சேவ் பண்ண முடியும் முதலாளியால். அதே நேரம் இப்போ சிங்கப்பூரியன்ஸுக்கு இப்போதைக்கு மினிமம் சேலரி 1,600 கொடுக்கணும். அதை 1,800 ஆக்குறாரு.
அதாவது மினிமம் குவாலிஃபையிங் சேலரின்னு பேர். ஒரு ஆளுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக நீங்கள் கருதணும்னா இப்போதைக்கு $1600 கொடுத்தா தான் அவர் வந்து ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக கருதப்படுவார். ஸோ அது வந்து 1800 ஆக்குறார். ஸோ இப்போ அது கம்மியாக இருந்ததுனாக்கா இப்போ இந்த கோட்டாக்கெல்லாம் அது யூஸ் ஆகும். சில ஒர்க் பர்மிட்டு எஸ்பாஸுக்கெல்லாம் இத்தனை சிங்கப்பூரியன்ஸ் வேலைக்கு வச்சாதான் உங்களுக்கு கோட்டா கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அதனால இப்போ $1800 ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா தான் அவர் வந்து ஒரு சிங்கப்பூரியனை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான கோட்டா என்னவோ கிடைக்கும். அது கம்மியாக போட்டிங்கன்னா ஹாஃப் சிங்கப்பூரியனை தான் ஆகும். ஸோ 2 பேர் சேர்ந்தால் ஒரு கோட்டா கிடைக்கும். அதாவது ஒரு லோக்கலில் அப்பாயிண்ட் பண்ண மாதிரி ஆகும். அதனால் இதையும் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கு வந்து மினிமம் சேலரி வந்து $1600 தான். ஐ திங்க் எண்ட் ஆஃப் 1990s நினைக்கிறேன், லேட்டர் பார்ட் ஆஃப் 1990s ஆர் ஏர்லி 2000s. அதில் வந்து $1600 தான் நீங்கள் மினிமம் கொடுக்கணும். ஸோ அதுக்கு கீழே கொடுத்தா அக்செப்ட் ஆகாது. அதில் இன்னொரு சங்கடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து சிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் உண்டு. எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் ஹோல்டர்ஸுக்கே 20% அவங்க சேலரியில் பிடிச்சிடணும். அப்புறம் எம்ப்ளாயர் வந்து 20% போடணும். போட்டு 40% வந்து அவங்க அனுப்பணும் சிபிஎஃப்க்கு எவ்ரி மந்த்து. ஸோ இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எம்ப்ளாயருக்கு வந்து ஒரு லோடு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 20% ஆஃப் தி சேலரி அவங்க அடிஷ்னலாக கட்டணும். அதனால் அவங்க வந்து ஃபாரினர்ஸ் வேணாம், லோக்கலே அப்பாயிண்ட் பண்ணலான்னு பார்த்தாங்க. அட் த சேம் டைம் லோக்கல் டேலண்ட்டும் கிடைக்கல அவங்களுக்கு. அதனால் ஒரு மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலை ஆயிடுத்து. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பார்த்துச்சு, சரி ஃபாரினர்ஸ் நம்ம நிறைய பேர் வேணும் சிங்கப்பூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த சிபிஎஃப்பை அபாலிஷ் பண்ணிட்டாங்க ஃபாரினர்ஸுக்கு. ஸோ இப்போ இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் ஹோல்டர்ஸுக்கெல்லாம் சிபிஎஃப் கான்ட்ரிபியூஷனே கிடையாது. எவ்வளோ சேலரி, $8000 சேலரினா 8000 கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஒன்றும் நோ சிபிஎஃப் டிடக்ஷன் அண்ட் நோ கான்ட்ரிபியூஷன் பை த எம்ப்ளாயர் ஆல்சோ. ஸோ இது என்ன ஆச்சுனாக்க நிறையா ஃபாரினர்ஸுக்கு வந்து வருவதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எம்ப்ளாயரும் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தார், ஏன்னா நமக்கு கூடுதல் சிபிஎஃப் செலவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கிற இந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு இல்லையா, அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, திஸ் ஹேஸ் டு பி இன்லைன் வித் தி சிங்கப்பூரியன் சேலரி. ஏன்னா சிங்கப்பூரியன்ஸே இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இந்த முக்கியமான பொசிஷனில், எஸ்பெஷலி இந்த ஃபைனான்ஷியல் ஃபீல்டெல்லாம் அவங்களோட சேலரி வந்து அதிகமாகி போச்சு. ஸோ இப்போது ஃபாரினர்ஸுக்கு வந்து பழைய சேலரி வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கம்மி சேலரி. அப்போ எவ்ரிபடி வில் லுக் ஃபார் எ ஃபாரினர். ஸோ அப்போ வந்து சிங்கப்பூரியன்ஸுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்க மாட்டாங்க, கம்மியாயிடும். அதனால தான் மினிமம் சேலரியை வந்து ஃபாரினர்ஸுக்கும் கவர்மெண்ட்டில் வந்து ஏற்றிட்டாங்க. ஸோ இப்போ வந்து த எம்ப்ளாயர் ஹேஸ் அ சாய்ஸ், தே கேன் சூஸ் அ சிங்கப்பூரியன் ஆர் எ ஃபாரினர். அஃப்கோர்ஸ் அந்த சிபிஎஃப் ஃபேக்டர் இருக்குது, அதனால தே வுட் ப்ரிஃபர் டு சூஸ் அ ஃபாரினர் so that they can save on the CPF. We will raise the employment pass or EP minimum qualifying salary for new applicants from $5,600 to $6,000 from January 2027. This maintains the quality of the EP holders as local wages rise. For the financial services sector, which has higher salary norms, we will raise the minimum qualifying salary from $6,200 to $6,600. The qualifying salaries for older EP applicants will be raised in tandem. For renewal applications, the changes will apply a year later in 2028 to give businesses more time to adjust. Likewise, we will raise the qualifying salaries for S-Pass holders. From January 2027, the minimum qualifying salary for new S-Pass applicants will be raised from $3,300 to $3,600. And for the financial services sector, this will be raised from $3,800 to $4,000. Qualifying salaries for older S-Pass applicants will be raised in tandem with renewal applications effective 1 year later from 2028. We will also adjust work permit levies. For the marine and process sectors, levies for basic skilled workers will be raised by $100 and $150 respectively. For the manufacturing and services sectors, we will simplify the current tier levy structure, and the details are in the annex to the budget. To give businesses time to adjust, these changes will take effect from 2028, and the Minister for Manpower will share more at the Committee of Supply.
இந்த பட்ஜெட்டில் வந்து சில பல சலுகைகளை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பிரதம மந்திரி. அதாவது மோஸ்ட்லி அப்ளிகபிள் டு சிங்கப்பூரியன்ஸ் தான் அது. அதாவது சிடிசி வவுச்சர்னு சொல்லிட்டு $500 கொடுக்க போகிறாரு ஜான்வரி 2027. அதாவது என்னென்னா இந்த வவுச்சர் மாதிரி கொடுப்பாரு. அதை வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதர் ஷாப்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். 250 பிரித்து கொடுப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் 250 வவுச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹார்ட்லேண்ட் ஷாப்ஸில் வந்து இன்னொரு 250 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 1 year வேலிடிட்டி உண்டு அதுக்கு, அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அலவன்ஸ் காம்பன்சேஷன் அது ஒரு அதிகபட்சம் $400 வரைக்கும் கொடுக்குறாங்க. 200 to 400 வேரியஸ் அப்பான் தி இன்கம் அண்டு என்ன மாதிரி வீடு ஓன் பண்ணுறாங்க அதை பொறுத்து. ஸோ அது வந்து ஸ்டேட்டாகவே அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் சிபிஎஃப்பில் வந்து அவங்க கொஞ்சம் டாப்அப் பண்ணுறாங்க. சிபிஎஃப் கான்ட்ரிபியூஷனில் அதாவது இந்த பேசிக் ரிட்டையர்மெண்ட் சம்முன்னு இருக்கும், அது வந்து ரீச் பண்ணாதவங்களுக்கு இவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. மேபி ஐ திங்க் $500 to $1,500 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சம்டைம் இந்த இயர் மிடில் வரலாம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து 12 வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்க, அதாவது 2014லேருந்து 2025 வரைக்கும் அந்த 12 வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு, அதாவது 2014லேருந்து 2025 பிறந்த குழந்தைகள், அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் $500 தராங்க. அப்புறம் 2026 பிறந்த குழந்தையாக இருந்தால் அதுக்கும் வந்து கொடுக்குறாங்க $500. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஏப்ரல் மாதம் 2027 கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னால் இருக்கிறதுல வந்து இந்த இந்த இயர்லேயே செப்டம்பர் 2026 வாக்கில் கொடுத்துருவாங்க. அதாவது 2014லேருந்து 2025 பிறந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் $500. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த யூட்டிலிட்டி ரிபேட் கொடுப்பாங்க, வழக்கமாக கொடுக்கறது. அதாவது நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டி, கேஸு அதுக்கெல்லாம் பணம் கட்டுறோம் இல்லையா, அதுக்கு வந்து எவ்ரி 3 months கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 130, 150 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் அந்த டவுன் கவுன்சில் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் ஹேஸ் டு பே த டவுன் கவுன்சில் ஃபீஸ். அதுலேயும் வந்து மேபி எவ்ரி ஒன்ஸ் இன் 3 months நினைக்கிறேன் 50% ஆஃப் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய சுமையை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு திட்டங்கள் தான் இது. இதில் வந்து வழக்கம் போல் எப்போவுமே வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறவங்க தங்களுடைய கருத்துக்களை வந்து சோஷியல் மீடியாவில் தான் போடுவாங்க. ஏன்னா அந்த கீபோர்டு வாரியர்ஸ்னு பேர் அவங்களுக்கு. சோஷியல் மீடியாவில் வீரன்கள் மாதிரி போஸ்டிங்கெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கலாய்ச்சிருக்காங்க கவர்மெண்ட்டை, இந்த மாதிரி பண்ணுது. சீக்கா திருப்பி அதே தான் சொல்லுவாங்க, வெளிநாட்டுக்காரங்கன்னா ஏதோ இந்தியாவிலேருந்து தான் வராங்க, வேறு எந்த நாட்டிலேருந்து வரலங்கிற மாதிரி அவங்க சீக்காவுக்கு தான் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில், லோக்கல் சிங்கப்பூரியன்ஸை கவனிக்கிறதே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா சிங்கப்பூருக்கு வர்றது இந்தியாவிலேருந்து மாத்திரம் இல்லை, நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்தும் வராங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், கனடா, ஃப்ரான்ஸு, அந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க. எல்லாருமே ஃபாரினர்ஸ் தான், அவங்களுக்கு ஸ்கில் இருக்குது, அதனால் வராங்க. ஸோ கவர்மெண்ட்டோட அப்ரோச் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதமாக பேலன்ஸ் பண்ணணும். நமக்கு வந்து ஸ்கில்ஸும் தேவை, அதே நேரம் வந்து லோக்கல் சிங்கப்பூரியன்ஸுக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குறைக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறாங்க. இந்த புதிய முதலீடுகள், அப்புறம் புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க நிறையா மில்லியன்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து டெஃபினட்டாக தே வில் நீட் சம் ஆஃப் தேர் ஓன் ஸ்டாஃப் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வரணும். ஸோ அதுக்காக வந்து இவங்க வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸு கொடுப்பாங்க. அப்போ தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரும். ஸோ அது வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வில் இன்க்ரீஸ் இன் சிங்கப்பூர் அண்ட் தட் வில் கிரியேட் மோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சிங்கப்பூரியன்ஸ். டைரெக்டாக அவங்களுக்கும் இந்த கிளரிக்கல் ஜாபு, அந்த மாதிரி ஒரு சூப்பர்வைசர், மேனேஜர், ஹெச்ஆர், இதுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் சிங்கப்பூரியன்ஸுக்கு. அது தவிர இன்டைரக்ட் ஜாபும் கிடைக்கும். அதாவது ஏதாவது சப்ளை பண்ணுறவங்க, இல்லை டெலிவரி ஏஜென்ட்ஸு, அந்த மாதிரி ஸ்டோரேஜு, வேர்ஹவுசிங், அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு இன்டைரக்டாகவும் வந்து அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே நேரம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோங்க நாங்கள். அதாவது இந்த ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனர், யுட்டென்சில்ஸ் வாஷர்,
அப்படி இப்படின்னு ஆட் ஜாப் போட்டு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் எடுத்து தரப்படும் அப்படின்னு போட்டுறாங்க. சம்பளமும் 1800 வெள்ளி அப்படின்னு போடுறாங்க. ஏதோ இந்தியா நம்பர் தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தயவு பண்ணி நம்பாதீங்க. ஏன்னா இப்போ எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஜஸ்ட் லைக் தட் ஒரு கிளீனர் இல்லை டிஷ்வாஷர் அவங்களுக்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கொடுக்க மாட்டாங்க, அப்ரூவல் ஆகாது. அதுவும் சம்பளமும் வந்து 5600 போடணும் இப்போதைக்கு, அப்போ தான் அப்ரூவல் ஆகும். 1800லாம் முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சீட்டிங் தான். அதனால் யாரும் ஏமாற வேண்டாம். அஃப்கோர்ஸ் இங்கே சில எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து கவர்மெண்ட்டு கேட்குற சேலரியை டிக்ளேர் பண்ணிடுறாங்க பேப்பரில். இப்போ வந்து 5600 இருக்குது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கு. ஸோ ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதில் வந்து ஆள் வேணும். லோக்கலாக கிடைக்காது. இந்தியன் ஃபுட்டு தயார் பண்ணுறவங்க ஆர் நார்த் இந்தியன் ஃபுட்டு, பஞ்சாபி ஃபுட்டு, அதெல்லாம் லோக்கல் ஆளுங்க ரொம்ப பேர் கிடையாது. அதனால இவங்க ஃபாரின்லேருந்து தான் கொண்டாடணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் போடுவாங்க. ஸோ இப்போ மினிமம் 5600 காட்டினோம், அவங்க வந்து 5600, 5800 அப்படின்னு போட்டுருவாங்க. அப்புறம் ஏதாவது ஃபேன்சியாக ஒரு டெசிக்னேஷன் கொடுப்பாங்க. சீனியர் கேட்டரிங் அட்வைசர் அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லைனா கல்லினரி மேனேஜர் அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லைனா கேட்டரிங் மேனேஜர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய டைட்டில் கொடுப்பாங்க. ஆனால் அவர் பண்ணுறது வந்து அடுக்களை ஒர்க்காக தான் இருக்கும், இல்லை சர்விங் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நார்மல் ஜாப் தான் பண்ணுவார். இருந்தாலும் அவ்வளோ பெரிய சேலரி போட்டுருவார். ஆனால் முதல்ல என்ன பண்ணுவார்னா, அந்த ஆள் கூட பேசிடுவார். பாருப்பா, நான் பேப்பரில் வந்து உன் சேலரி 6000 கூட காட்டுவேன், ஆனால் உனக்கு நான் கொடுக்க போகிறது 2000, 2500 தான். நீ ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கோ, 2 வேளை 3 வேளை காஃபியெல்லாம் குடிச்சிக்கோ. அதனால் கையில் வந்து உனக்கு 2000, 2500 தான் தருவேன், ஆனால் பேப்பரில் 6000 போடுவேன், நீ வந்து வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அவருக்கு வந்து ஒரு எங்கேருந்தோ வர, ஆந்திராலேருந்தோ இல்லை ஏதோ ஒரு ரிமோட் பிளேஸ்லேருந்து வர்றார். அவருக்கு 2000, 2500 கையில் வருதுன்னா, அது மல்டிப்ளை பண்ணார்னா 1.5 லட்சம் மேலே ஆகும். 2 லட்சம் கூட வரலாம், அது ஊர் காசுக்கு மல்டிப்ளை பண்ணால். அதனால் அவர் வந்து சரின்றுவார். ஓகே சார், நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்ற கையெழுத்து போட்டுருவார். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மாதம் மாதம் பே ஸ்லிப்பு ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் வந்து 6000, 6200 ஜூலை 2026 சேலரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பே ஸ்லிப் போட்டு 2 பேரும் சைன் பண்ணுவோம், எம்ப்ளாயர் எம்ப்ளாயி. அப்புறம் கவர்மெண்ட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக சேலரியை வந்து அவர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் இவர் என்ன பண்ணுவார், அதையும் பண்ணிவிடுவார். டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 6000னா 6000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ஆனால் அக்ரிமெண்ட் படி 2500 தான். அதனால் என்ன பண்ணுவார், நீ 3500 கேஷை ட்ரா பண்ணி கொடுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ அவரும் ப்ராம்ப்டாக 3500 ட்ரா பண்ணி கையில் கொடுத்துறாரு. ஸோ அதுக்கு ரெக்கார்டே இருக்காது, அந்த கேஷ் விட்ரா பண்ணி கொடுக்கறதுக்கு ரெக்கார்டு கிடையாது. ஸோ யாராவது எம்ஓஎம்மில் வந்து செக் பண்ணால் கூட, பாருங்கள் சார், நான் வந்து 6000 தான் சேலரி டிக்ளேர் பண்ணேன், 6000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவர் அக்கௌண்ட்டுக்கு, நீங்கள் அவரே கேட்டுங்க. அவர் வந்து ஆமாங்க எனக்கு 6000 கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லிவிடுவார். ஸோ இந்த ட்ரா பண்ணி கொடுக்குற பணத்துக்கு இது ரெக்கார்டு கிடையாது. இந்த மாதிரி பே ஸ்லிப்லேயும் பார்த்துங்க சார் அப்படின்னு அந்த ஒரு காப்பியும் எடுத்து கொடுத்துருவார். அதனால் கவர்மெண்ட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு 2 பேருமே ஒத்துன்னு பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டால் பிடிக்க முடியாது. இருந்தாலும் இதுக்கெல்லாம் விரைவில் ஏதாவது ஒரு தீர்வு காணுவாங்கன்னு தெரியும். ஏன்னா இது வந்து பரவலாக பேசப்படுது. நிறைய பேர் இந்த இன்டர்நெட்டில் இதில் போஸ்டிங்லேயே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் சார், இது நீங்கள் எவ்வளோ வேணால் ஏற்றிங்க, அவங்க வந்து அவ்வளோ சேலரி காட்டுவாங்க, ஆனால் கையில் கொடுக்கறது 2 பேருக்கு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து என்னமோ கண்ணுக்கு முன்னாலேயே இந்த ஒரு ஏமாற்று வேலை நடந்துகிட்ருக்கு, அதை வந்து பிடிக்க முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அதுவே சரியில்லை. அதனால் இதுக்கு வந்து விரைவில் ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிப்பாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி புது சேலரி நார்ம்ஸ் எல்லாம் வந்து 2027 கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேராக தாங்க இருக்குது. அதே நேரம் இப்போ வந்து அந்த டேக்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க, அந்த டொபாக்கோ டேக்ஸ்ன்னு சிகரெட் மேலே 20% வரி போட்டிருக்காங்க. ஏன்னா 20% டேக்ஸ், அது வந்து இட் கிக்ஸ் இன் இமீடியட்லி வித் இமீடியட் எஃபெக்ட். அதை சில பேர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் வரணும்னா உடனே இது பண்ணுங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சிடிசி வவுச்சர்லாம் கொடுக்கறது வந்து 2027 தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2026க்கு அவங்க ஆல்ரெடி சிடிசி வவுச்சர்லாம் கொடுத்தாச்சு, 25லேயும் கூட கொடுத்தாச்சு, 26 இதுலேயும் கூட கொடுக்க போகிறாங்க. இப்போது அதுவே நிறைய பேர் இன்னும் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்காங்க.
ஏன்னா 25ல 2 தடவை கொடுத்தாங்க. ஐ திங்க் ஜான்வரி ஒரு தடவை, அப்புறம் ஜூலையில் ஒரு தடவை கொடுத்தாங்க. அதுவே வந்து சில பேர் மெதுவாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. Singaporeans and especially our workers are at the center of everything we do. Ultimately, what matters is not just the policies we announce, but the outcomes they deliver in people's lives. ஏன்னா இப்போ அரசாங்கம் நடத்தணும்னா பணம் வேணும். பணம் இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து சம்பளம் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். $8,000 சம்பளம்னா 8,000 தான் அவருக்கு மாதம் வரும். அதில் அவர் வந்து பட்ஜெட் போட்டுக்கணும். சரி 2,000 2,500 வாடகைக்கு, 1,200 ஸ்கூலுக்கு, அப்புறம் ப்ரொவிஷன்ஸு, பால், காய்கறி இதுக்கெல்லாம் வந்து ஒரு 1,500 சம்திங். அது தவிர ஊருக்கு அனுப்புகிற பணம், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டு, இந்த மாதிரி அவர் வந்து அந்த 8,000க்குள்ளே எல்லாத்தையும் அடக்கணும். ஆனால் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முதல்ல வந்து செலவெல்லாம் என்னன்னு தான் நோட் பண்ணிப்பாங்க. சரி நம்ம இந்த வருஷம் வந்து இந்த சில வீடுகள்லாம் கட்ட போகிறோம், சில ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டணும், சில கல்வி நிலையங்கள் கட்டணும், அப்புறம் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஹப்ஸு அதெல்லாம் ரோடு போடணும், எம்ஆர்டி லைன்ஸ் புதுசாக கட்டணும், அந்த மாதிரிலாம் அவங்க வந்து முதல்ல டிட்டர்மின் பண்ணுவாங்க செலவை. சரி இவ்வளோ செலவாகும், 180 பில்லியன் செலவாகும். அதுக்கப்புறம் எப்படி இந்த பணத்தை ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பட்ஜெட் போடுவாங்க. சரி கார்ப்பரேட் டேக்ஸு மெயினு, அப்புறம் இன்கம் டேக்ஸு, அப்புறம் ஜிஎஸ்டி, அப்புறம் எக்ஸைஸ் டேக்ஸு, கஸ்டம்ஸ் டியூட்டி, இந்த மாதிரி என்னென்ன இன்கம் வருமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஃபைனலாக பார்க்குறதே அது எது அதிகம் எது கம்மிங்கிறத பொறுத்தது. சப்போஸ் அவங்களுக்கு செலவு அதிகமாகிடுச்சுன்னா வரவு வந்து அது கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து டெஃபிசிட் ஆகிடும். டெஃபிசிட் பட்ஜெட்டிங்னு பேர். ஸோ அந்த டெஃபிசிட் ஃபைனான்சிங்னு பண்ணணும் அவங்க. ஏன்னா அந்த கேப்புக்கு வந்து அவங்க எதாவது பணம் அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பப்ளிக் பாரோயிங், அந்த மாதிரி பாண்ட்ஸு கீன்ஸ் அதெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்டு டெஃபிசிட் ஃபைனான்சிங். இப்போ சர்ப்ளஸ் பட்ஜெட்டாக இருந்ததுன்னா செலவு கம்மியாக தான் இருக்குது, நமக்கு வரவு நிறையா இருக்குது. ஸோ அந்த சர்ப்ளஸை வந்து நம்ம ரிசர்வில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னு இல்லைன்னா நம்ம கண்ணை மூட்டு ஐயோ இது வந்து டெஃபிசிட் ஃபைனான்சிங் பண்ணிட்டாங்க. எல்லா நாட்டிலையும் அப்படி தான். எப்போவுமே பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து பை டிஃபால்ட்டு எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் பண்ணணும். இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை, இது பெரிய ஏமாற்றம், மக்கள் நலனுக்கு இது வந்து லாய்க்கப்படாது, எந்த சாராருக்கும் இதனால் பயன் இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆளுங்கட்சி சார்பில் இது வந்து ரொம்ப அருமையான பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெயின்டைன் பண்ணுவோம். யார் பவரில் வந்தாலும் அதே தான். ஸோ இந்த பார்ட்டி தான் அந்த பார்ட்டி தான் கிடையாது. ரூலிங் பார்ட்டி போயிட்டு ஆப்போசிஷன் பவருக்கு வந்துன்னா அந்த அப்போ இருக்கிற ஆப்போசிஷன் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து குறை சொல்லணும். இது வந்து ஒரு வழக்கமாக இருக்குது. இதை கூட மாற்றலாம். ஏன்னா அதாவது எது கரெக்டாக அதை சொல்லிடுறது நல்லதுங்க. அதாவது சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்க்கிறது வந்து நல்லதே இல்லை. ஸோ இங்கே முக்கால்வாசி பேர் இங்கே சிங்கப்பூரில் இந்த கருத்துக்கள் பதிவு பண்ணாங்களே, அவங்களாம் கூட டீப்பாக திங்க் பண்ணாங்களான்னு தெரியல. ஏதோ மேலெழுந்த வாரியாக பண்ணியிருக்காங்க. அவங்க வெளிநாட்டிலேருந்து, அதுவும் குறிப்பாக இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்துடுறாங்க இங்கே சிங்கப்பூருக்கு அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை தான் அவங்களுக்கு, பொறாமைன்னு கூட சொல்லலாம் நம்ம. அந்த ஒரு ஃபீலிங்கில் தான் நிறைய பேர் வந்து கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாங்க. இதை வந்து அவங்க தவிர்க்கிறது நல்லது. அவ்வளோதான். ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.